இந்த தமிழர்களை அழைச்சிட்டு போன டிராவல் ஏஜென்சி நிறுவனத்தை சேர்ந்தவங்க நம்மளோட இணைப்பில் இருக்காங்க, அவங்களோட பேசலாம். வணக்கம் சார். இப்போ நேபாளத்தில் இவ்வளோ தமிழர்கள் காணவில்லை அப்படிங்கிற ஒரு தகவல் இருக்கு. இதற்கிடையில் என்ன காரணத்திற்காக இந்த டிராவலில் அவங்க வந்து நேபாளம் போயிருந்தாங்க, எந்தெந்த ஊரை சேர்ந்தவங்க, அவங்களுடைய டீட்டெயிலாக இருக்கா? இப்போ நீங்கள் இருக்கிறவங்களுடைய அந்த பட்டியலை வச்சு யார் யாரை அடையாளம் காணக்கூடிய முயற்சியில் இருக்கீங்க? வணக்கம்மா, நாங்கள் தட்டி டிவி நிறுவனங்களுக்கு நன்றி. அதாவது நாங்கள் போனது மொத்தம் 57 பேர் எங்கள் டிராவல்ஸில். கைலாயத்துக்காக தான் அந்த டூர் போனது. அதில் இன்னைக்கு நடந்த சம்பவத்தில் மலை வெடிப்புன்னு சொல்கிறாங்க. ஒரு பயங்கரமான வெடி விபத்து ஏற்பட்டதாகவும், அதுக்கு பிறகு அது வழியாக தண்ணி பாறைகள் பிளந்து தண்ணி வந்ததாகவும் சொல்லப்படுது. நிறைய தூசி படலம். அந்த படத்தை யார் மொதல் போன வண்டி எங்கே இருக்குது, ரெண்டாவது போன வண்டி எங்கே இருக்குது, கீழே விழுந்ததா மேலே போச்சா தெரியாமல் தடுமாறிட்டு ஒவ்வொரு வண்டியை தப்பிச்சு முடிச்சோன்னு ஓடி இருக்காங்க. அதுல ஒரு வண்டிக்காரன் வந்து டிரைவர் சாமர்த்தியசாலி அந்த ஏரியா விட்டு நகர்ந்து போய் பாதுகாப்பா விட்டதுனால அந்த வண்டியில இருந்த 20 பேர் தப்பிச்சுட்டாங்க. எனக்கு அந்த 20 பேர் வந்து ராணுவ கட்டுப்பாட்டுல கொண்டு போய் உள்ள சேர்த்துக்கிட்டாங்க. அவங்க பாதுகாப்பா வச்சிருக்கான். மீதி 2 வண்டி எங்கே விழுந்திருக்கு, எங்கே நிக்குது, அதுல எத்தனை பேர் தப்பிச்சு ஓடினாங்க, இந்த டீட்டெயிலாம் இது வரைக்கும் வந்த 10 மணில இருந்து தெரிவிட்டு இருக்கிறதா சொல்றாங்க ராணுவம். இன்னும் தகவல் எதுவும் வரல. வந்ததுன்னா பகிர்ந்துக்கிறோம். சரி, இப்போ உங்கள் டிராவல் மூலயமா போனவங்களை நீங்கள் தொடர்பு கொள்ள முயற்சி செஞ்சீங்களா? அதில் எவ்வளோ பேர் உங்களால் கான்டாக்ட் பண்ண முடிஞ்சது? 20 பேர் நான் பேசியிருக்கேம்மா. 20 பேர் பேசிட்டேன். ஓகே, பேசிட்டு அவங்க சேஃப்டியா இருக்காங்க. எத்தனை பேர் போனாங்க சார்? எத்தனை பேர்? 24ஆம் தேதி விடியாத்தால கிளம்புனதுமா. எவ்வளோ பேர் போனாங்க? எந்தெந்த ஊரை சேர்ந்தவங்க? 57 பேர் போனது. எந்தெந்த ஊரை சேர்ந்தவங்கன்னு தெரியுமா? தெரியுமா. சென்னை, பாண்டிச்சேரி, சிதம்பரம், சீர்காழி. இவங்க எப்படி சார், குடும்பமா போயிருந்தாங்களா இல்ல ஃப்ரெண்ட்ஸா போயிருந்தாங்களா? குழந்தைகள் யாரேனும் அந்த லிஸ்ட்ல இருக்காங்களா? குழந்தைகள் யாருமே கிடையாது. எல்லாம் வயசானவங்க தான். கைலாயத்துக்கு போறவங்க வயசானவங்க தான் வருவாங்க. ஓ, ஓகே. சரி, இப்ப அவங்களுடைய உறவினர்கள் இப்ப யாராவது உங்களை தொடர்பு கொண்டிருக்காங்களா சார்? இப்படி ஒரு விபத்து ஏற்பட்டிருக்கு அப்படின்னு தெரிஞ்சதும்? ஆமாம்மா, எல்லாம் தொடர்பு கொண்டு பேசிட்டு இருக்காங்க. எங்களுக்கும் தகவல் எதுவும் தெரியாததுனால நாங்க சொல்ல முடியாம இருக்கிறோம். ராணுவம் தேடிட்டு இருக்கிறதா சொல்றாங்க. அவங்கள்ட்ட இருந்து சாயந்தரம் 5 மணி 6 மணிக்கு சில விஷயங்கள் தெரியும் அப்படிங்கன்னா, ஹாஸ்பிட்டல் எத்தனை பேர் இருக்காங்க என்னங்கிறது தெரியல. அந்த ஏரியாவை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டதுனால உள்ள யாருமே போக முடியல. தகவல் தொடர்பும் இல்ல. மெயின் வந்து தகவல் தொடர்பும் இல்ல. ஒரே ஒரு ஆள்கிட்ட மட்டும் செல்லு இருக்கு. அந்த ஏரியா டவர் இல்லாதனால பேச முடியல கண்டினியூவா. நீங்க இப்ப யாரு தொடர்பு கொண்டு நீங்க பேசிட்டு இருக்கீங்க சார்? அந்த நபர் அங்க இருக்கிற 20 பேர்ல சீப்பா இருக்கக்கூடிய என்னோட நண்பர் ரகுநாதன் பேரு, அவர்கிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். ஓகே சார், இப்போ உங்களோட என்னுடைய செய்தியாளரும் இணைஞ்சிருக்காங்க. அவங்களும் சில கேள்விகளை கேட்கணும்னு இருக்காங்க. நீங்க அவங்ககிட்டயும் பேசலாம் சார். இப்போ அங்கே லோக்கல் டிராவல் ஏஜென்சி மூலமா தான் அங்கே பயண ஏற்பாடுகள் எல்லாம் நீங்கள் செஞ்சுருந்தீங்க. அந்த லோக்கல் டிராவல் ஏஜென்சியை கான்டாக்ட் பண்ணீங்களா? அவங்க என்ன சார் சொன்னாங்க? அவங்க வந்து அவங்களுக்கு சொந்தமாக ஹெலிகாப்டர் இருக்கிறதுனால நாங்கள் ஹெலிகாப்டர் அனுப்பி தேடுறதுக்கு ஏற்பாடு பண்ணிருக்கோம்னு சொல்லியிருக்காங்க. ராணுவம் வந்து ஒத்துக்கலாத, நாங்களே பார்த்துருவோம், யாரும் வர வேணாம், ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருக்கோம், வர வேணாம்னு சொல்லிட்டதுனால அவங்க ராணுவமே தேடிட்டு இருக்க அந்த இதை. இப்ப அந்த 20 பேர் மீட்கப்பட்டு ராணுவ முகாம்களை வச்சிருக்காங்க. அவங்கள அழைத்து வர என்ன நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கு அந்த டிராவல் ஏஜென்சி மூலமா? அந்த டிராவல் ஏஜென்சி நிலைமை சீரானதை நாங்க அனுப்பி வைக்கிறோம் இருக்காங்க அவங்க. ஓகே, இப்ப அந்த 57 பேர் டூர் போனாங்க இல்லையா, அவங்களுடைய சமூக வலைதள கணக்குகள் பல பேர் வந்து உறவினர்களுக்கு அந்த வாட்ஸ்அப் லைவ் லொகேஷன்லாம் அனுப்பிச்சாங்கன்னு சொல்றாங்க. அவங்க உறவினர்களோடலாம் நீங்க டச்ல இருக்கீங்களா? அவங்க உறவினர்கள்லாம் உங்களை தொடர்பு கொண்டு இருக்காங்களா? அவங்க எல்லாம் என்ன சொல்றாங்க? எல்லாரும் கூப்பிட்டு பேசிட்டு இருக்காங்க சார். நாங்களே தொடர்பு கொண்டு பேசுறோம். இது மாதிரி இருக்க தேடிட்டு இருக்காங்க, தகவல் வந்தாலும் சொல்றோம் அப்படி சொல்லிட்டு இருக்கிறோம். ஓகே, நேபாள அரசு தரப்புல இருந்து உங்களுக்கு ஏதாவது தகவல் வந்திருக்கா? அவங்க என்ன உறுதி அளிச்சிருக்காங்க அந்த டிராவல் ஏஜென்சிக்கா இருக்கட்டும், உங்களுக்கா இருக்கட்டும்? இது தவிர அங்க 100க்கும் மேற்பட்டவர்கள் மிஸ்ஸிங். இந்த 57 பேர் தவிர இன்னும் 100க்கும் மேற்பட்டவர்கள் இந்த பயணத்தின் போது மிஸ் ஆயிருக்காங்கன்னு சொல்றாங்க. அதுல வேற யாருன்னா தமிழர்கள் இருக்காங்க, தமிழ் பேசினவங்களை பார்த்ததா? அங்க மீட்கப்பட்டவர்களை நீங்க பேசுனீங்க, அவங்க யாருன்னா சொல்லியிருக்காங்களா? அப்படி ஒன்றும் எனக்கு சொல்லல. அந்த குரூப் வந்து கிட்டத்தட்ட அந்த ஒரே ஸ்டேஜில் கிளம்புற மாதிரி ஒரு 300 பேர் வரைக்கும் இருந்தாங்க. அது எனக்கு தெரியும், வெவ்வேறு டிராவல்ஸ் மூலியமா. நாங்க போனது சாம்ராட்ல போனது 59 பேர். நாங்க 57 மகாராஷ்டிரா சேர்ந்த 2 பேர் ஹிந்தி பேசுறவங்க, 59 பேர் மொத்த பேரு. அதுல 20 பேர் தான் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. மீதி 37 பேர் தேடிட்டு இருப்போம் எங்க குரூப்ல உள்ளவங்க. சார், இப்ப தமிழ்நாடு அரசு சார்பில் உதவி எண்கள்லாம் அறிவிக்கப்பட்டிருக்கு. தமிழ்நாடு அரசு அதிகாரிகள் யாருன்னா உங்களை தொடர்பு கொண்டாங்களா? உங்க நிறுவனத்துல இருந்து யாரெல்லாம் பண்ணாங்க சார்? இந்திய நலத்துல இருந்து பேசினாங்க சார். ரொம்ப வருத்தப்பட்டாங்க. நாங்க தொடர்பு கிடைச்சா எங்களுக்கு வர்ற போன், உறவினர்கள்ட்ட இருந்து வர போன் வந்து எங்களால பேச முடியல.
அதனால நாங்க அடுத்த திங்கிங்க பண்ண முடியல. அதனால அவங்களுக்கு பதில் சொல்றதுக்கே எங்களுக்கு டைம் சரியா இருக்கு. அதனால இப்போ இந்த நாள் அவங்களா போன் பண்ணி பேசுறதுனால இப்ப நான் விவரம் சொன்னேன். யார் யாரு போனாங்க வந்தாங்க லிஸ்ட் கேட்டாங்க, நான் தகவல் வேணும்னு உடனே அனுப்பியிருக்கேன் உங்களுக்கு. சார் இப்ப நீங்க சொன்னீங்க பேசும்போது 300 பேர் கிட்ட இருந்தாங்க அங்க அப்படின்னு வெவ்வேறு டிராவல்ஸ் மூலமா. அதுல தமிழர்கள் யாருன்னா இருந்தாங்களாமா உங்களுக்கு ஏதாவது? அது எங்களுக்கு தெரியறது வாய்ப்பு இல்லை. நான் வந்துட்டேன், காட்மாண்டுல இருந்து கீழே வந்துட்டேன். அவங்களை அனுப்பி விட்டுட்டு கீழே திரும்பி வந்துட்டேன், ஊருக்கு வந்துட்டேன். அந்த வெவ்வேறு டிராவல்ஸ்ல எப்படி தமிழர் போனாங்கன்னு எனக்கு தெரியல சார். இல்ல நம்ம தமிழர்கள் இருந்தாங்களா அந்த தகவல் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த கேள்விகள் கேட்கப்பட்டது. இல்ல ஒவ்வொரு ஹோட்டல தங்க வைக்கிற ஏரியா பொறுத்து தான் தெரியும். நாங்க தங்கி இந்த ஹோட்டல்ல நாங்க மட்டும்தான் தமிழர்கள் 57 பேர். வெவ்வேறு ஹோட்டல் தங்க வைப்பாங்க, ஒரே ஹோட்டல் தங்க வைக்க மாட்டாங்க. ஓகே சார், இதுல 8 பேர் உயிரிழந்திருக்கிறதா ஒரு தகவல்கள் இப்போதைக்கு நேபாளத்துல இருந்து வந்திருக்கு. அதுல ஏதாவது யாராவது அடையாளம் காணப்பட்டிருக்காங்களா? அது ஏதாவது உங்களுக்கு தகவல் தெரியும்? தகவல் வரல சார். நம்ம ஆபீஸ்ல நிருபர்கள் பத்திரிகையாளர்லாம் வந்திருக்காங்கன்னு சொன்னோன்னா நான் வீட்டுல இருந்து ஆபீஸ் போயிட்டு இருக்கேன். ஏன்னா நான் பதில் சொல்லணும். அதாவது பாதிக்கப்பட்டவங்களுக்கு நான் பதில் சொல்லணும். இப்ப நான் ஆபீஸ்ல இல்லைன்னாக்கா தப்பா நடப்பாங்க. அதுக்காக நான் ஆபீஸ் போயிட்டு இருக்கேன். இப்போ நாங்க போய் கேட்கறேன். அவங்க அங்க போனதுக்கு அப்புறம் தான் அந்த நெட்டை பார்க்கலாம். சார் இந்த 20 பேரை உடனடியாக அழைச்சி வரணும். ஏன்னா அவங்க உறவினர்களும் பதற்றத்துல இருப்பாங்க இல்லையா, அவங்கள உடனடியாக அழைச்சிட்டு வரணும் அப்படின்னு. ஒன்னும் டென்ஷனே இல்லை சார். அவங்க மிலிட்டரிக்காரங்க பேசுன நீங்க பயப்பட வேணாம், அவங்க எங்க கண்ட்ரோல்ல இருக்காங்க, நீங்க ஒன்றும் பயப்படாதீங்க, மற்றவங்களை பத்தி நீங்க கவலைப்படுங்க அப்படின்ட்டாங்க. சீரானா நானே அவங்களுக்கு அனுப்பிச்சு விட்டுறேன் நேபாளுக்கு, அவங்க வந்து நீங்க அவங்க ஊருக்கு வந்துருவாங்க அப்படின்ட்டாங்க. ஓகே சார், ரொம்ப தகவல்லாம் பகிர்ந்துட்டீங்க, நன்றி. நீங்க தொடர்ந்து அரசு என்ன தகவல் கொடுத்தாலும் அதையும் மக்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அதே போல அந்த குடும்பத்தினருக்கும் ஷேர் பண்ணுங்க. அப்பதான் அவங்களும் கொஞ்சம் தைரியமா இருப்பாங்க. எங்களுக்கும் தகவல்கள் கொடுத்தா தமிழக மக்களுக்கு தெரிவிக்கிறதுக்கு ரொம்ப உதவிகரமா இருக்கும். நன்றி சார். இவ்வளவு ஒரு இக்கட்டான சூழ்நிலை தந்தி டிவியோட அனைத்து தகவல்களும் ரொம்ப தெளிவா பகிர்ந்துட்டீங்க. அந்த 37 பேரோட அப்டேட் உங்களுக்கு நேபாள ராணுவம் தரப்புல இருந்து உங்களுக்கு கொடுத்த உடனே அதையும் தமிழக மக்களுக்கு தெரியப்படுத்துங்க சார். நானும் உங்களை மாதிரி ஆர்வமா இருக்கேன் சார். வந்த உடனே தகவல் தந்துறேன். ஓகே ஓகே சார், ரொம்ப நன்றி சார் தந்தி டிவியோட பேசினதுக்கு. அதி முக்கிய விவரங்களை அனைவருக்கும் புரிய வைக்கும் பாட்காஸ்ட். பொருளாதார பல ட்ரில்லியன் ஆயுதங்களை கொள்முதல் செய்கிறது. சம்பவங்களை தேடி களத்திற்கே உங்களை அழைத்துச் செல்லும் ஸ்பாட்லைட். அங்க இருக்கக்கூடிய கள விவரங்கள் என்ன? இந்திய ராணுவம் 5 வருஷமாவே சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் வர்றதுக்காக. எங்களுடைய நியாயமான கோரிக்கை. Even at the cost of stopping. பார்வையாளர்களையும் செய்திக்குள் பங்கெடுக்கச் செய்யும் மக்கள் குரல். 50 ரூபாய் எங்களுக்கு தண்ணிக்கு ஒரு தீர்வே இல்லைங்க 10 வருஷமா. எங்களுக்கு சரியான ஒரு விடிவு கிடைக்கவில்லை. 60,000 ஏக்கருக்கு தான் கேட்கிறோம், பிச்சை கேட்கறாங்க. புத்தம் புதிதாக வித்தியாசமாக சில இடங்கள்ல பாகிஸ்தான்லயே பாராட்ட வேண்டாம், ஆனால் அதற்கு கொச்சைப்படுத்த வேண்டாம் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். மதத்தால் இனத்தால் மக்களை எப்படியெல்லாம் பிளவுபடுத்த முடியுமோ அந்த பிளவிற்குண்டான ஆயுதமாக இந்த மாநாட்டை அவர்கள் பயன்படுத்த நினைக்கின்றார்கள். அரசியலிலிருந்து சினிமா தனித்து இயங்க முடியாது. அனைத்தும் உங்களுக்காக. எப்போதும் இணைந்திருங்கள் தந்தி டிவியுடன்.